Hello friends, welcome to SPAARKZ Academy. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBPS RRB and POவுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்றது நமக்கு அந்த அப்ராக்சிமேட்டாக ப்ரிலிம்ஸ் வந்து ஆகஸ்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 35 days ஆர் 40 days சம்திங் அந்த ரேஞ்சில் நமக்கு இருக்குது அப்படின்றதுனால ஒரு சின்ன ஸ்டடி பிளானர் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அண்ட் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, சார் என்ன மாதிரி படித்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இந்த நேரத்தில் நான் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறதா அல்லது மெயின்ஸுக்கு படிக்கிறது கரெக்டாக இருக்குமா, இல்லை வந்து டெஸ்ட் எடுக்கிறது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயங்கள் கேட்குறதுனால ஒரு ஸ்டடி பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காமன் டைம் டேபிள் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவு எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரியானதாக இருக்கும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு பிளானில் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த பிளானர். ஸோ இது நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி பேஸ்டு மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ இதே வீக் வந்து நம்ம ரெகுலராக ரிப்பீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கவர் பண்ணால் போதும். ஒரு சண்டே வந்து ஒரு சின்ன லீவ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹாஃப் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும்ல. அடுத்து வந்து ஓகே ஒரு சண்டே இருக்குது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஃபுல் டே படிக்கிறது அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஈஸியாக இருக்காது. அண்ட் இதில் நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸுக்காக என்னென்ன படிக்க போகிறோம், அண்ட் அதே மாதிரி மெயின்ஸுக்கு என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக். காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் கூட கிடையாது அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இந்த ஸ்பீட் செஷன் வந்து அதிகமாக எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அதுதான் நம்மளோட அட்டம்ப்ஸை வந்து கூட்டுற மாதிரி இருக்கும். ரைட்டாக? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு 45 minutesல 60 கொஸ்டின்ஸோ இல்லை 70 கொஸ்டின்ஸோ நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு வரப்போ அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நிறைய கொஸ்டின் போடுற மாதிரி எந்த இடத்துல பாசிபிலிட்டி இருக்குன்னா இந்த ஸ்பீட் செஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆப்டிக்கும் சரி அதே மாதிரி ரீசனிங்க்கும் சரி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு ஆப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸு மிக்ஸ்டு டாபிக் எடுத்துக்கோங்க. நம்பர் சீரீஸோ அதை வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 50-50 மாதிரி அல்லது சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இந்த மாதிரி ஒரே டாபிக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மாற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் மண்டே அண்ட் வெனஸ்டே ஃபாலோ பண்ண போகிறீங்க ஆப்டிடியூடுக்கு. அண்ட் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? மிஞ்சி போனால் ஒரு 1 hour ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து பண்ணிக்கோங்க. பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். அதில் ஏதாவது சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் பண்ண முடிஞ்சால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஷார்ட்கட் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஷார்ட்கட்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். பட் அதை தாண்டி உங்களோட பேசிக் கேல்குலேஷன் ஸ்பீடு கரெக்டாக இருக்குது. ஒரு 0.5 மல்டிப்ளை பண்ணுறப்போ எந்த மாதிரி பண்ணுறோம், அந்த அப்ரோச்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாத்தையும் ஸ்பீட் ஆக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளிஃபிகேஷனில் இது பண்ணிடலாம். மற்றபடி இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஷார்ட்கட் போகிறதுன்றது அவ்வளோ தூரத்துக்கு சரியாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர்ஸை பார்க்குறப்போ மல்டிப்ளை பண்ணுறதோ அந்த தாட் ப்ராசஸே நமக்கு மாறிடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் ரீசனிங்க்கு வந்து நம்ம டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடிங் டிகோடிங்காக இருக்கட்டும், டேரக்ஷனாக இருக்கட்டும், ஆர் சிலாசம், இன்இக்வாலிட்டி, ஆல்ஃபா நியூமரிக், இப்படி வரக்கூடிய அந்த ஸ்பீட் டாபிக்ஸ்னு வரக்கூடிய எல்லா கேட்டகரியும் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது ஒரே டாபிக் பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய டாபிக்னு சொல்லிட்டு ஏதாவது எடுத்து பார்த்துக்கோங்க. பட் 2 நாள் வந்து நம்ம இதை பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ இன் பசிலுக்காக. ஏன்னா இதனால் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்றதுனால குறையாமல் வந்து சம்டைம்ஸ் ஒரு 3 டிஐ கேட்கலாம், இல்லை 4 டிஐ கேட்கலாம். அதே மாதிரி பசிலுக்கும் அதே தான் 3, 4 இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம செப்பரேட்டாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு 2 days வந்து இதுக்காக அலோகேட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 4 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டினாச்சும் பாருங்கள். சரிங்களா? டெய்லி வந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவாக இருக்கும். இல்லை சார் நான் 2 நாள் பார்க்குறது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 பசில் மாதிரி கூட பார்த்துட்டு போங்க. 2 பசில் இல்லை 2 டிஏன்னு சொல்லிட்டு பேரலாக டைம் இருக்கிறவங்க அந்த மாதிரி பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான அப்ராக்சிமேட்டாக டைமிங் அப்படின்றது ஓவராலாக மண்டே டு சாட்டர்டேயில் ஃபஸ்ட்டு செஷனுக்கான டைமிங் அப்படின்றது ஒரு 1 hour அப்படின்றது இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு 1 hourலேருந்து ஒரு 1.5 hours வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. அண்ட் தென் பேரலாக ப்ரிலிம்ஸுக்கு வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட். நாம் வந்து நார்மலாக ஐபிபிஎஸ் கிளர்க்கோ இல்லை எஸ்பிஐ கிளர்க்லையோ அப்ளிகேஷனை தொடாமல் நமக்கு ஓரளவு நல்ல மார்க்கை கொடுக்க முடியும். ஈஸியாக வந்து கட் ஆஃபையும் கிளியர் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து அப்ளிகேஷன் தொடாமல் நம்மளால் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னா ஆப்டிடியூடில் வந்து நமக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ 40ல் நம்ம வந்து ஓரளவு பக்கத்தில் போனோம் அப்படின்னா குறையாமல் 10 அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு 2 டிஏ இருந்தால் கூட இதுலேயே நமக்கு 20 மார்க்கு கிட்ட வந்துருச்சு. ரைட்டா? அப்படி வந்தப்போ
நீங்கள் அந்த அட்டம்ப்ட்டை கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா டியும் நான் டச் பண்ண மாட்டேன், அப்ளிகேஷனையும் டச் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு மார்க் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். அதனால் அப்ளிகேஷனை கொஞ்சம் தொடுங்க. ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பேசிக் லெவலில் தான் இருக்கும். அதனால் அப்ளிகேஷன் டாபிக்ஸ் ஏதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசிக் லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வாங்க. இது கற்றுக்கிறது வந்து மெயின்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஜஸ்ட்டு பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு 3 டாபிக் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 வாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாமுக்கு. இதுலேயே நமக்கு வந்து டாபிக்ஸ் வந்து ஓரளவு கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஹை லெவல் பார்க்குறது இந்த மாதிரி. ஈவன் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஓரளவு வரும் அப்படின்னு நினைக்கிற டாபிக், ஓரளவு ஈஸியாக புரிகிற ஒரு 8 டாபிக் மட்டும் கூட எடுத்துகிட்டு அதில் ஓரளவு நல்லா பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெயின்ஸ் ஃபுல்லாக அதை வச்சு தான் டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது. ஒரு குவான்டிட்டி பேஸ்டு வர ப்ராப்ளமோ, டேட்டா சஃபிஷியன்சியோ, டிஐயோ, இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நோக்கி அங்கே போகும். அப்படின்றதுனால அதை இப்போ இருந்தே கற்றுக்கிறதுன்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு டாபிக் குறையாமல் ஒரு 20 ப்ராப்ளம், ஒரு 15லேருந்து 20 ப்ராப்ளம் அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்காக மட்டும் அலோகேட் பண்ணியிருக்கிறது. ப்ரிலிம்ஸ் லெவல் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் லெவலில் ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு. அதாவது இதை நீங்கள் டெய்லி எடுக்கக்கூடிய சைட்ஸ் நிறைய இருக்கும், ஆப்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க. டெய்லி எடுத்தாலும் ஓகே, இல்லை டைம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்துருங்க. ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு சும்மா போட்டு பார்த்துட்டு ஓரளவு நம்ம அந்த டைம் வச்சு போடுறப்போ எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறதுக்காக. அது வந்து ஆப்டிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். டியூஸ்டே ஆப்டிக்கு, தேர்ஸ்டே வந்து ரீசனிங்க்கு ஒரு செக்ஷனல் டெஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை டைம் இருந்தால் ஒரு நாள்லேயே ஆப்டி ரீசனிங், அடுத்து தேர்ஸ்டேக்கு ஒரு ஆப்டி ரீசனிங். ஓகேங்களா? எக்ஸாக்டாக எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? 40 கொஸ்டின் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட்டு கூட எடுத்துக்கோங்க. அண்ட் சாட்டர்டே ஒரு ஃபுல் மார்க். ஓகேவா? ஃபுல் மார்க் போட்டிங்கன்னா ஓரளவு கம்ப்ளீட்டாக அந்த வீக்கில் பார்த்த விஷயங்கள் ஓரளவு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் மார்க் போடுறப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் மார்க் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கான விஷயத்தை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மெயின்ஸுக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பேசிக்காக பார்க்கக்கூடியது இந்த சிஏ. ஓகேவா? ஸோ சிஏ வந்து ரெகுலராக படிங்க. உங்களால் வந்து சிஏ படிக்கிறது அப்படின்றது இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பேரலாக இன்னொரு மாதம் முன்னாடி உள்ள மாதமோ அல்லது வந்து ஏப்ரலோ இல்லை மேவையோ நீங்கள் இன்னும் படிக்கவே இல்லைன்னா அதையும் முடிஞ்சால் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை சிஏ படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா பேரலாக ஒரு 2 மந்த்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் படிக்கலை அப்படின்னா, இல்லை நான் ரெகுலராக படிச்சுட்டு இருக்கேன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அஃபேர்ஸ் க்ளவுடை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 hour அந்த மாதிரி வச்சு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் ப்ராப்பராக படிங்க. இது வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்குன்றதை தாண்டி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் யூஸ் ஆகுன்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்காக மட்டும் நம்ம படிக்கலை, அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இந்த விஷயங்கள்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? மெயின்ஸுக்கு. அண்ட் தென் மெயின்ஸில் வந்து வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, மெயின்ஸ் லெவல் டாபிக் வந்து லைட்டாக டைம் இருக்கிற பட்சத்தில், இது கொஞ்சம் ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? எல்லோரும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைம் இருக்கிற பட்சத்தில் மெயின்ஸ் லெவல் டாப்பிக்கில் ஒரு ஆப்டிடியூடில் 2 நாளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பீடு ரெலவெண்ட்டாக நிறைய பார்த்துருப்போம். மெயின்ஸுக்கு போனால் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தேவைப்படும். டாபிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும். சரிங்களா? அந்த சேஞ்ச் ஒரு லைட்டாக இது பண்ணிக்கிறதுக்காக அதை இப்போவே லைட்டாக பார்த்து வைக்கிறது உங்களுக்கு பெட்டர். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அப்ளிகேஷனில் கொஞ்சம் ஹை லெவல் ஓரளவு பேசிக் தெரிஞ்சதுன்னா போகலாம். டிஏ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, 2 இது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்க உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். குவான்டிட்டி பேஸ்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு, இந்த மாதிரி வந்து மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு உங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க. சரிங்களா? அது வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்குறப்போ உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான். அதே மாதிரி ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கக்கூடிய பசில் சால்வ் பண்ணலாம். இல்லை வந்து ரீசனிங்லேயே கேட்கக்கூடிய இந்த இன்புட் அவுட்புட் ப்ராப்ளம்ஸு, டேட்டா சஃபிஷியன்சியில் இருக்கிறது, ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்டில் வரக்கூடியது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? மெயின்ஸில் கேட்பாங்கல்ல, கோடட் இன்இக்வாலிட்டிஸோ இல்லை வந்து இந்த கோடிங் வச்சு டைரக்ஷன், கோடிங் வச்சு பிளட் ரிலேஷன், இப்படி வந்து அந்த லெவலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை திரும்பவும் நீங்கள் வந்து உங்களுக்காக லைட்டாக பழக்கப்படுத்திக்கிறதுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு ஃப்ரைடே ஒரு 1 டே வந்து இங்கிலீஷ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸுக்கு நமக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளம் கிடையாது, மெயின்ஸுக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்றதுனால நீங்கள் ஃப்ரைடே லைட்டாக இங்கிலீஷுக்கு ரிலவெண்ட்டான டச் விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால அதில் ரிலவெண்ட்டாக ஏதாவது விஷயம் பாருங்கள். நிறைய ஒக்காப்ஸ் கற்றுக்கோங்க, நிறைய வேர்டு மீனிங்கு, ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிறது. ஸோ இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கேயுமா பார்த்துட்டே இருந்தீங்கனாலே ஓரளவு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ வீக்லி வந்து ஒரு 1 டே ஆர் 2 டேஸ் ஓகேங்களா? ஸோ அது உங்களை பொறுத்தது. இங்கிலீஷுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் ஆர் பேங்கிங் ஏதாவது கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்து அதை ரெலவெண்ட்டாக பாருங்கள். ஈவன் வந்து நீங்கள் தனியாக கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அன்னைக்கு அந்த வாரத்தில் படித்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கு, கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய பேங்கிங்கை மட்டுமாச்சும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க.
ஓகேங்களா. ஏதோ ஒரு லோன் அலோகேட் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு செபி சம்திங் ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னா, ஓகே செபினா யார், எங்கே இருக்கிறாங்க, என்ன எது ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, அப்படி அந்த விஷயங்களை ஃபுல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு டெக்னிக்கல் டேர்ம் வந்திருக்கும் அந்த இதில், ஓகே அந்த விஷயம் ரிலவெண்ட்டாக லைட்டாக பார்க்குறது. இப்படி ஸ்டாட்டிக்கும் அதே மாதிரி தான், யார் வந்து எந்த கண்ட்ரிக்கு போயிருக்காங்கன்னா ஓகே அந்த கண்ட்ரி ரிலவெண்ட்டான ஸ்டாட்டிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பேங்கிங் நியூஸு அண்டு ஸ்டாட்டிக் நியூஸை மட்டுமாச்சும் கொஞ்சம் தரவாக படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஜென்ரலாக வந்து படிக்கிறீங்க அப்படின்றது ரெண்டாவது விஷயம், சரியா. ஸோ இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே ஓரளவு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்படியே ஒரு 2 வாரம் போகிறப்போ உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் தெரியும். ஓகே நம்ம ஓரளவு நல்ல வழியில் போய்ட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து எக்ஸாம் பக்கத்தில் போகிறப்போ இந்த மெயின்ஸ் விஷயங்களை கம்மி பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்டடி பிளானராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட சின்ன ஃபீட்பேக்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுக்கலாம். ஓகேவா. அண்ட் IBPS RRB ரிலவெண்ட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ.